இந்த காணொலியை பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கார்டியன் அப்படின்ற ஒரு வேற லெவலான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய பிரபலமான டாக்டர் இருக்காரு. அவர் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா தான் அந்த பொண்ணுக்கு காதல் தோல்வி இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவங்க மேல சோகப்பட்டு அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. நாளடைவுல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டால ஒரு சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட வாழ்க்கையை திருப்பி போடுற பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதா இந்த படத்தோட கதையா இருக்கும். சோ ஒரு மினி வருஷனா பாபநாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கு. சோ அது எல்லாத்தையும் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும் அவங்கள காப்பாத்தி அவங்களோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக அங்க இவங்களுக்கு தேவையான சிகிச்சை எல்லாமே அளிக்கப்படுது. அவங்களோட உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது அங்க இருக்க ஹேப்ரகாம் அப்படின்ற ஒரு டாக்டர். அவருக்கு அவங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே என் பொண்ணு எதுக்காக இந்த முடிவெடுத்தா அப்படின்றது தெரியல, எங்களால் அது புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்க இந்த டாக்டர் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா அவங்களுக்கு ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதலால இவங்க ஏமாந்து போயிருக்காங்க. இதை தாங்க முடியாம இங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட பகிர்ந்துகிட்டே அது கூடவே இவருக்கும் ஒரு காதல் தோல்விதான். சோ காதல் தோல்வி அப்படின்றது ஒன்னும் பெருசு கிடையாது, நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க இது மூலமா அங்க இருக்காங்க இல்லையா அந்த லேடியும் இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறது. ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேல காதல் ஆக ஆரம்பிச்சு அது ஒரு கல்யாணத்துல போய் முடியுது அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல மீரா அப்படின்ற ஒரு லேடி போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இருக்க போலீஸ் ஆபீசரும் இவங்களை வரவேற்கிறார். அது கூடவே இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவங்க வந்திருக்கிறது ஒரு கிரைம் பிரான்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எப்படி பண்ணணும், அது எந்த போக்குல அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்த முதல் நாளே இவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அது மூலமா ஒருத்தரோட உடம்புல போய் பதிகிற துப்பாக்கி குண்டு இருக்கு இல்லையா, அது துப்பாக்கியில இருந்து வெளியே வரும்போது அந்த துப்பாக்கியோட ஒரு சில ஓரங்களை உரசிக்கிட்டு தான் வெளியே வரும் இருக்கும். ஸோ அந்த ஓரங்கள் மூலமாவே இது எந்த துப்பாக்கியில இருந்து பயன்படுத்தப்பட்டது, எந்த துப்பாக்கி இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்க போக போக கத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி மேலும் மேலும் இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அது கூடவே ஒரு டாக்டர் நம்ம பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஹீரோ இருக்கா இல்லையா அவர்கிட்ட போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்திட்டா, அதாவது ஒரு நபர் கொடுமைப்படுத்திட்டாரு அப்படின்றதுக்காக கேஸ் ஆயிருக்கும். அந்த கேஸை இந்த டாக்டரே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைசன் பண்ணி அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சிருக்காருன்னு இருக்கும். ஸோ இந்த விஷயத்த போலீஸ்காரங்க விசாரிக்கலான்னு போக, சார் லீகலா போனோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணோட ஃபேமிலி மொத்தமும் செட்டில்ட் ஆகிற அளவுக்கு பணத்தை வாங்கி நான் கொடுத்தேன். இது அவங்களுக்கு நான் நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரேண்டமான ஒரு போஸ்ட் வர ஆரம்பிக்குது. அதை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா இவங்களோட முன்னாள் காதலன் இருக்கான் இல்லையா, அவங்க கூட எடுத்த புகைப்படங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்ததும் என்ன பண்ணதுன்னு தெரியாம ரொம்ப சோகத்துல நிற்கும் போது ஒரு நபர் போன் பண்ண ஆரம்பிக்கிறார். சண்முகம் அப்படின்றது அவருடைய பேர். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் நினைக்கிறேன். இந்த போட்டோ முத கொண்டு வீடியோ வரைக்கும் என்கிட்ட பத்திரமா இருக்குமா, ஒண்ணு பண்ணு, இந்த விஷயம் உன் புருஷன் கிட்ட போகக்கூடாது அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா இது நாள் வரைக்கும் கான்டாக்ட்ல இல்லாம இருந்த இவங்களோட காதலனுக்கு போன் அடிச்சு, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவரோட வீட்டுக்குள்ள உனக்கும் எனக்கும் நடந்த விஷயங்கள் வேற ஒருத்தரோட கைகளுக்கு எப்படி போச்சு, அவன் 50 லட்சம் ரூபாய் கேட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுக்கு ஷாக்கா இருக்கு. நான் எதுக்காக இதெல்லாத்தையும் லீக் பண்ண போறேன், நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவுல இது எனக்கு புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. ஒண்ணு பண்ணு, ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் கூட அந்த நபர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசி இதோட முடிச்சுக்கலாம். இதுல நானும் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்றதால இந்த விஷயத்த நான் உனக்காக பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க யோசிக்கிறாங்க. இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு. இருந்தாலும் 50 லட்சம் எடுக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால இவங்களோட சேவிங்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அது பிக்சட் டெபாசிட்டா இருக்கும். இதனால வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தோட மேனேஜருக்கு தெரிய ஆரம்பிக்குது, நீங்க என்னமா கேட்காம கொள்ளாம கொடுத்து அனுப்பிட்டீங்க, அவங்க பெரிய பணக்காரரோட பொண்ணு வேற, இதெல்லாம் கரெக்டா கவனிப்பாங்களமா அப்படின்ற மாதிரி அவங்கள அணுகணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் எங்களோட கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த பேங்க்ல இருந்து போன் வர ஆரம்பிக்குது. அது கூடவே உங்களோட மனைவி அந்த 5 லட்சம் ரூபாய் வித்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க அண்ட் பிக்சட் டெபாசிட்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, இல்ல நாங்க ஒரு கார் வாங்குறதா இருக்கோம் அதனாலதான் அப்படின்ற மாதிரி இவருக்கு
அதுக்கான காரணம் தெரியல அப்படின்னாலும் பேசி மழுப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல மிரட்டிக்கிட்டு இருந்தா இல்லையா சண்முகம், அவங்கிட்ட போக ஆரம்பிக்குதா. அவனை அந்த காதலன் இருக்கான அவன் போய் சந்திக்கிறான். அது மூலமா இங்க நமக்கு தெரிய வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே கூட்டாளிகள் தான். போட்டோ எடுத்து இந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு நீ அவங்கள மிரட்டி பணம் கொடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அவ பணத்தோட தான் இங்க வர போறா. அவ அப்ப கிட்ட நிறைய காசு இருக்கு, நம்ம அந்த பணத்தை கறந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க பேரலா இந்த சைடு ஹீரோ இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட மனைவி தாக்கிட்ட சரியா பேசல, என்னமோ தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டு வேக வேகமா நான் வேலைக்கு போற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. என்னோட காரை நீ எடுத்துக்கோ, உன்னோட காரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேற ஒரு கார்ல இவரோட மனைவியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தயாராக. அதே சமயத்துல இவரோட மனைவி முன்னாள் காதலன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட போன் பண்ணி பேச ஆரம்பிக்க, நான் அந்த நபர்கிட்ட பேசினேன், அவன் 50 லட்சம் இருந்தா மட்டும்தான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்றான். ஆனா ஒன்னும் கவலைப்படாத, இந்த 5 லட்சத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுத்துருக்கா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கி ஆகணும் இல்லையா. இதனால ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர சொல்ல இவங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரச்சனை வராம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த காதலனும் அவரோட வண்டியில டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் போக ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு 2 பேரும் ஒன்னா உட்காந்து 5 லட்சத்தை வாங்கியாச்சுரா. ஒரு 2 மாசம் டைம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள மிச்ச பணமும் வந்துடும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கணவர் கவனிச்சுட்டார். தன்னோட மனைவிக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டாரு. என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இந்த நபர் டாக்டராகவே இருந்தாலும் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிறதால அது மேல எல்லாம் பயங்கர ஆர்வமா இருக்கும். சோ இவரோட கையில பாத்தீங்கன்னா ஒரு பெண் இருக்கு, பக்கத்திலே இவரோட லைசன்ஸ்டு கன்னு ஒண்ணு இருக்கும். அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. அது மூலமா இவருக்கு ஒரு யோசனை தோண ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்த நாளே இவர் வெளிநாட்டுல போய் இவரோட ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்ற வேலைகள் இருந்திருப்பாரு. அதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் சென்னை வரைக்கும் போறேன், அது அப்படியே ஒரு சில்லற வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்காலர்ஷிப் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருந்து ஒரு இந்த இன்ஜினியரிங் ஒர்க் எல்லாம் பண்ற கடைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட தேவைக்கேற்ப மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க அதை செஞ்சு தர ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா நமக்கு தெரியற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த கன் இருக்கு இல்லையா, அதே கன் மாதிரி பேட்டர்ன்ல இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு. அதாவது இந்த கருவியை செஞ்சிருக்காரு. அதுல லைட்டா லாக் பண்ணி ஒரு அழுத்தினார் அப்படின்னா அதுல இருந்து புல்லட் வேகமா போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மிஷினை அதாவது இப்ப இவர் செஞ்சு வச்சிருக்கா இல்லையா, இதை செக் பண்ணி ஆகணும். தன்னோட மனைவிக்கு தொலை கொடுத்தவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த சூஸ் பண்றாரு. அங்க இவரோட கருவியை செக் பண்ணி பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அது கூடவே அந்த நபரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டிருக்காரு போல. சரி புதைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெர்ஃபெக்டான இடத்த தோண்டி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி அந்த பேங்க் இருக்கு இல்லையா அங்க போறாரு. இவரோட மனைவி ஒரு 5 லட்சம் எடுத்துட்டு போறாங்களே, இவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 10 லட்சத்தை எடுக்கிறார். ஏன்னா இவர் ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, அதுக்காக தான் இந்த பணமும் ஸ்ட்ரைட்டா நாங்க ஃபுல் கேஷா செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் இருக்கு, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு காரோட ஷோரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே அங்க ஒரு பர்டிகுலர் காரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு தேவையான ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் அதுல இல்ல, எனக்கு அது மட்டும் தான் வேணும், அது இல்லன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கவே வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. இவரோட மனைவி கிட்ட நான் பசங்களோட விளையாட போறேன், அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி இவங்களோட காதலன் இருக்கா இல்லையா, முன்னாள் காதலன், அவனோட வீட்டுக்கு போக இவர் யார் அப்படின்றது அவனுக்கு புரியல. தம்பி நான் இந்த நேரத்துல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், என்னோட மனைவி கிட்ட இதுக்கு மேல நீங்க காசு கேட்டு மிரட்டக்கூடாது, அதை சொல்லிட்டு போகதான் நான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்ல அந்த நபர் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்ற தோரணையில பயங்கர ஆட்டிடியூடா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பணத்தை கொடுத்த அப்படின்னா அந்த வீடியோவை நான் எதுவும் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நான் எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுறேன், உன்னோட மானத்தை கப்பலை திருவ அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. நான் வச்சிருக்க அது துப்பாக்கி மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுக்கும்போது அந்த சமயம்னு பார்த்தா அது முன்னாள் காதலனோட போன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது. அவன் குனிஞ்சு அதை எடுக்கணும்னு போகும்போது கரெக்டா அவனோட பின்னந்தலையிலேயே ஒரு சூடு, அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல விழுந்து போக இதை இவர் பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. சோ எந்த விதமான பதட்டமும் இவர்கிட்ட இல்ல. முதல் வேலையா அந்த டெட் பாடியை அப்படியே கவர் பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டாரு. அங்க இருக்க ரத்த கரைகள் இவர் வந்ததுக்கான எவிடன்ஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கிளீனா எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணி வச்சுட்டு அண்ட் கெமிக்கல் எல்லாத்தையும் ஊத்தி தொடச்சிட்டு அங்க இருக்க ஒரு கத்தி மூலமா எல்லாத்தையும் பக்காவா செட்டப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க போக்கிட்டே இருக்கும்போது, அதாவது இந்த நபரை கொலை பண்ணிட்டாரு, ஒரு இடத்துல கொண்டு போய் புதைக்கணும் அப்படின்ற செட்டப்ல தான் இருந்தா இல்லையா, அப்படி போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களால இவர் நிறுத்தப்பட்டாரு. பயந்து போறாரு. ஏன்னா இவர் ஒரு மூட்டை கட்டி தான் இங்க உள்ள வச்சிருக்காரு. இப்ப போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற பதற்றத்துல இருக்கும்போது போலீஸ்காரங்க கரெக்டா அந்த மூட்டையை பாக்குறாங்க. உள்ள என்ன இருக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இயற்கை உரம் தான் இருக்கு, வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்ல இவங்க அதை திறந்து
வந்து காட்ட முடியுமான்னு சொல்ல அதே சமயத்துல தான் இவரோட வண்டி முதற்கொண்டு இவரோட டீடைல்ஸ் வரைக்கும் செக் பண்ணும்போது இவர் ஒரு டாக்டர் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால சார் நீங்க டாக்டரா, சரி நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, இங்க கஞ்சா கடத்துறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சது. அதனாலதான் எல்லா வண்டியும் நிறுத்திக்கிட்டு இருக்கோம் சார், உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, போற வழியில நிறைய பேர் செக்கிங் இருக்காங்கன்னு சொல்லும் போது இவர் அங்கிருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் சொல்லி அனுப்பினார் இல்லையா, போற வழியில நிறைய பேர் செக்கிங்காக இருக்காங்க. அந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆள் கிடந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற அதே தன்னம்பிக்கையில இன்னொரு தடவை போனோம் அப்படின்னா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால இவரோட பிளான்ல சின்னதா சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ் இல்லாத இடமா பார்த்து சுத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கால்வாய் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போறாரு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை அந்த கால்வாயில தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போறாரு. அந்த நபரோட வீட்டுல இருந்து அந்த எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, லேப்டாப் பென்ட்ரைவ் வரைக்கும், அது எல்லாத்தையும் இவரோட தனி ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் எரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கம்ப்ளீட்டா அழிக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பணம் எடுத்தாலியா, அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேங்க்குக்கு போக ஆரம்பிக்கிறாரு. நான் கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி போறேன், ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கையில தான் போனேன், ஆனா அந்த ஃபீச்சர்ஸ் அங்க ஆட் பண்ணல. இதனால இந்த கார் வாங்குற விஷயத்த நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படின்ற மாதிரி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க அப்படியே இந்த சைடு அந்த போலீஸ்கார கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒருத்தர் 4 நாளா காணும். அதாவது இந்த இறந்து போன நபர் பேர் பாத்தீங்கன்னா கிரண் அப்படின்றது, அந்த நபர் 6 நாளா காணும் அப்படின்ற தகவல் வந்து சேர ஆரம்பிக்குது. இது ஒரு ஈஸியான கேஸா இவங்க கடந்து போகலாம். ஆனா இவங்களோட சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா 6 நாள் காணாம போயிருக்கான், எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரல. ஆனா அவனோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட கூட இருந்த எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னமோ சந்தேகத்தை கொடுக்குது. சோ இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பா இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட டீமுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேஸை ஒரு லேர்னிங் விஷயமா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பல விசாரணைகளை தொடங்க ஆரம்பிக்கிறார். சோ இறந்து போன நபர் பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு இறந்து போன நபர் தான் இவங்களுக்கு காணாம போன நபர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆன்சமான காய். அவர்கிட்ட நிறைய பெண்கள் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே அவர் ஒரு ஃபிட்னஸ் சென்டர் வச்சிருக்காரு. அங்க போய் விசாரிக்கும் போது அங்க வந்து 4 நாளுக்கு மேல ஆச்சு. எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு, மேபி அந்த ஆள் ட்ரிப்புக்கு எதனா போயிருக்கலாம் இல்லையா, அப்படியே போனா கூட இத்தனை நாட்கள் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா முதல்ல அவனோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அங்க போக ஹீரோ எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா வச்சுட்டு வந்துட்டார் இல்லையா. இதனால இவங்க போகும்போது வீடு நீட் அண்ட் கிளீனா இருக்க ஆரம்பிக்குது. இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. மேபி அந்த நபர் எங்கேயாவது வெளியே தான் போயிருப்பாரு. நம்ம என்ன பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் நம்பிக்கையை கைவிடுற மாதிரி தெரியல. இங்க ஏதோ ஒண்ணு நமக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வீடு முழுக்க தேடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்தையா தேடிக்கிட்டே இருக்கும்போது 2 ஸ்டேஞ்சான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட பீரோல பாத்தீங்கன்னா நிறைய பணங்கள் இருக்கு. ட்ரிப்புக்கு போகணும்னு முடிவு பண்ணவன் இவ்வளவு பணத்தை இங்க வச்சுட்டு போவான் அப்படின்றது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கு. அது கூடவே அங்க கத்தி இருக்கு இல்லையா, நிறைய கத்தில வச்சிருப்பாங்களே, அதுல ஒரே ஒரு கத்தி மட்டும் காணாம போயிருக்கு. அதையும் தாண்டி அந்த நபரோட ஸ்டேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட அக்கௌண்ட்ல அதாவது ஒரு ஃபிட்னஸ் சென்டர் தான் வச்சிருக்காரு, அதுக்குண்டான சம்பாத்தியம் இருந்திருக்காது. அடிக்கடி இவரோட அக்கௌண்ட்டுக்கு பல லட்சங்கள் போயிருக்கும். அதுல இருந்து வேற ஒருத்தருக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு இருக்கான்னு தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு வேலைகளை பண்ணிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா ஏதாவது இல்லீகலான விஷயத்த பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அந்த சந்தேகத்துல வீட ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போதான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் டைல்ஸ்ல லைட்டா இவங்களுக்கு அப்படியே இந்த கீச்சுன்னு சத்தம் வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த சோப்பு போட்டு தொடச்சாங்க அப்படின்னா ஒரு சத்தம் வரும் இல்லையா, அது வர ஆரம்பிச்சு சந்தேகம் அடைறாங்க. அந்த இடத்துல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஊத்தி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ரத்தம் இருந்ததுக்கான அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ரத்தம் அவனோட தான் இருந்திருக்கலாம், இல்ல வேற யாராவது ஒரு பர்சனோட தான் இருக்கலாம். எது எப்படியோ இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அதை நோக்கி நம்ம போய் ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஸோ அங்க ஒரு சண்டை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு அங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். ஆனா அதை பார்க்கும்போது சண்டை ஏற்பட்டதா தெரியவே இல்லை, ஸ்ட்ரகிளே இல்லாம தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்த நபர் இவருக்கு தெரிஞ்ச நபரா இருக்கலாம் அப்படின்ற கோணத்துலயும் அது கூடவே அங்க டெட் பாடியை பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதாவது ரத்தத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீட் அண்ட் கிளீனா வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா. இது மூலமா இதற்கு பரிச்சயமான ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம். மேபி மார்ச்சுரியில வேலை செய்யறவன், இல்ல டாக்டர், இல்லனா இந்த கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி யார் வேணா பண்ணிருக்கலாம். சோ இதை ஒரு நார்மலான காய் பண்ண கிடையாது. பயத்துல கண்டிப்பா இது வரைக்கும் கொண்டு போயிருக்க மாட்டான். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. அவர் இப்படி ஒரு வேலை பண்ணிட்டார் இல்லையா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டார். சோ கேஷுவலா அவரோட வாழ்க்கையில ஒரு மிங்கில் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல தான் ஒரு வயசான நபர் மீன் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கு, அங்க போறாரு. மீன் தூண்டில் எல்லாத்தையும் போடும்போது அதுல மாற்றுறது நம்ம ஹீரோ தூக்கி போட்டு வந்தார் இல்லையா, அது பெரிய மூட்டை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பிரிச்சு பாக்குறாங்க.
இருக்கு. அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கும் போதுதான் இது கிரணோட பிணம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த விஷயம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது கொலையை பண்ணாலியா அவன் அலர்ட் ஆயிடுவா. இதனால இந்த விஷயத்த மறைச்சிட்டு இவங்க கிரண் இறந்து போயிட்டான் இல்லையா அந்த டைரக்ஷன்ல விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் அவனோட உடைமைகள் எல்லாமே காணாம போயிருக்கு. அதாவது அவனோட லேப்டாப் காணாம போயிருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ மேபி அந்த லேப்டாப்ல யாருக்காவது பிடிக்காத ஒரு விஷயம் இருந்திருக்கலாம், அதை எதிர்த்து கேட்டு இங்க சண்டை வந்திருக்கலாம், அது மூலமா இந்த கொலை நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இறந்து போறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு 2-3 தடவை ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ இருக்கா இல்லையா அவரோட மனைவி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ போலீஸ்காரங்க ஹீரோவை ஏற்கனவே வேற ஒரு கேஸ் விஷயமா மீட் பண்ணிருக்காங்க இல்லையா, இதனால அவர் ஒரு டாக்டரா இருக்காரு, நம்ம அவரை சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற கோணத்துல முதல்ல அவரோட மனைவி விசாரிக்கும் போது உனக்கும் அந்த கிரணுக்கும் என்னமா சம்பந்தம்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், அவ்வளவுதான் சார், அன்னைக்கு போன் பண்ணது கூட ரேண்டமா சும்மா பேசணும் அப்படின்றதுக்காக தான், மத்தபடி எதுவும் இல்ல சார், என்ன சார் ஆச்சுன்னு கேட்கும் போது இல்லங்க கிரணை ரொம்ப நாளாவே காணோம், அவனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு லைட்டா சந்தேகமா இருக்கு. இதனால இவங்களோட கூட படிச்ச வேற ஒரு பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த சமயத்துல கிரணும் இந்த லேடியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல அந்த பையனுக்கு நிறைய பெண்கள் கூட தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதனால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது போலீஸ்காரங்க ஒரு அசம்ஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டா, மேபி தன்னோட புருஷனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக போய் சொன்னதா வச்சுப்போம், ஆனா அதை நம்ம கிட்ட மறைக்கணும். அது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏத்த மாதிரியே உங்க செட்டிங்கா அமையறாங்க இல்லையா. யோசிச்சு பாருங்களேன், இவங்களோட காதல் மறுபடியும் இப்ப ரீகைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல அஃபேர் விஷயங்கள்ல போயிருக்கணும். இது உங்களோட கணவர் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி கிரண் பயமுறுத்தி இருக்கலாம். அதனால இது கொலைகள் எல்லாமே நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற கோணத்துல மறுபடியும் ஹீரோட மனைவி கிட்ட போய் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அன்னைக்கு உங்களோட கணவர் எங்க போனான்னு கேட்கும் போது அன்னைக்கு விளையாடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரப்ப தூங்கிட்டு இருந்ததால எனக்கு என்ன நேரம் அப்படின்றது தெரியலன்னு சொல்லும் போது குழம்புறாங்க. அது கூடவே கிரண் இறந்து போனா இல்லையா அந்த நாள் அன்னைக்கு உங்களோட கணவர் வேலைக்கு போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வெளியே போயிருப்பார். ஆனா அவர் அன்னைக்கு வேலைக்கு போகல அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையும் உங்களோட மனைவி கிட்ட கேட்டுட்டு இதை நாங்க அவர்கிட்ட விசாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட போறாங்க. இதை பத்தி விசாரிக்கும் போது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கா இல்லையா அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சென்னை போனதுல இருந்து இங்க என்ன பண்ணார், அந்த வேலைக்கு போகாம அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்ற எல்லாத்தையும் புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆதாரங்களை வச்சுட்டாரு. அதாவது இந்த வேலைக்கு போகாம என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு லாங் டிரைவ் போனேன்னு சொல்லு, அப்ப லாங் டிரைவ் போனதுக்கான ஒரு சாட்சி எங்க அப்படின்னா இவர் அன்னைக்கு நைட்டு வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு போலீஸ்காரர் தடுத்து நிறுத்தி இருப்பாரு. வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் இவருக்கு சாதகமா பயன்படுத்தி அவரை கூட நீங்க விசாரிச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் இந்தந்த வேலைகளை தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடென்டா சொல்லும் போது கூட இருக்க லேடி போலீஸ்க்கும் ஒருவேளை நம்ம சந்தேகப்படுறது தப்போ, இவர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகலையோ சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு போலீஸ்காரரும் இதெல்லாமே உனக்கு தோன்றது சகஜம் தான், ஆனா யோசிச்சு பாரு அந்த நபர் எதுவுமே பண்ணல அப்படின்னா அவரோட லேப்டாப்பை காணோம், அவரோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் எதுவுமே இல்லையே, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், மனைவியா அவன் மிரட்டி இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான், அந்த ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும் அதை பாத்துக்கலாம் அப்படின்ற தோரணையில இவங்க அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல மனைவிக்கும் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் போலீஸ் சொல்லிட்டு போனாங்க இல்லையா அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறது மூலமா தெரிய ஆரம்பிக்குது. சோ போலீஸ் கண்ணில் மாட்டாம இவர் இத்தனை வேலைகளை பண்ணிட்டார். அண்ட் இவரோட மனைவி இவர்கிட்ட சொல்லாததுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க மேல காதல் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிருக்கலாம், அந்த ஒரு பயத்தால தான் நான் மறைச்சேன், அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே போலீஸ்காரங்க அடுத்த வாட்டி விசாரிக்கும் போது 2 பேரும் ஒரே பதில்களை பேசிக்கிட்டே இருக்கு. சோ போலீஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு, கணவன் மனைவிக்கு 2 பேருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல, 2 பேருமே மறைக்கணுன்றதுக்காக பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. இறந்து போன நபரோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் மாதிரியான ஒன்று சொருகப்பட்டிருக்கு. ஆனா ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா அந்த புல்லட் மார்க்ல, அதாவது அந்த புல்லட்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான கண்ணோட மார்க்கும் பதியவே இல்லை, இது ஒரு நாட்டு துப்பாக்கி மூலமா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அண்ட் பின்னம் தலையில கரெக்டான ஒரு இடத்துல சுட்டிருக்காங்க, அந்த இடத்துல சுட்டது மூலமா அவனால நகரக்கூட முடியாம அந்த இடத்துல துடிதுடிக்க இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயமும் அந்த டாக்டர் மேலதான் சந்தேகத்தை கொடுக்குது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல குறிபார்த்து சுட்டிருக்காரு அப்படின்னா டாக்டருக்கு அந்த இடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கோணத்துல இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல டாக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த சண்முகம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா அவரு போய் சந்திக்கிறாரு. நான் கிரணை பல முறை கான்டாக்ட் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கனெக்டே ஆகிற மாதிரி தெரியல, கிரண் கூட நீ இருந்த அப்படின்ற மாதிரி அவன் பேசும்போது எனக்கு தெரிய வந்தது. என்னோட மனைவி கிட்ட இனிமேல் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன், அவ எடுக்காததால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சோ அதனால
தான் நான் உங்ககிட்ட பேசி இந்த செட்டில் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல இவருக்கு யோசனையா இருக்கு. கொஞ்ச நாளாவே கிரணை காணோம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி நீ அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்ல, இல்ல சார் இது இங்க கொடுத்தோம் அப்படின்னா சரி வராது, அந்த போன்லயே நம்ம கான்டாக்ட் பண்ணவே வேணாம், ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க ஒரு பேஷண்ட் மாதிரி உள்ள வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அங்க பணத்தை செட்டில் பண்றேன்னு சொல்லும்போது இந்த நபரும் அதே வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சார் இன்னைக்கு என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல சார், நான் கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு தந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க உள்ள வந்துட்டீங்க இல்லையா, யாராவது சந்தேகப்படுவாங்க, நான் சொல்ற மாத்திரைகளை மட்டும் வாங்கிட்டு போங்க, இது விலையும் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சீட்டுகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது யோ என்னையா நீ பணம் கொடுப்ப, நானும் போதை போடலான்னு வந்தேன், என்னையா நீ இப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. சார் உங்களுக்கு போதை வேணும் அவ்வளவுதானே, என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார், அதை நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் போது கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் அங்கிருந்து வெளியே போறாரு. லோக்கல்ல மாத்திரை வாங்கிக்க சொன்னா இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க அவர் போற உடனே ஹீரோ இருக்காரு, வேக வேகமா ஒரு சைக்காட்டிஸ்ட்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இங்க இருக்காரு, நீங்க அவருக்காக ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இப்ப வந்துட்டு போனா இல்லையா, அவருக்காக ஒரு செஷனை புக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பணம் எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னா இல்லையா, அந்த வீட்டுக்கு போகும்போது இப்பயும் என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த நபருக்கு பயங்கர கோவம், என்னையா நீ பணத்தை கொண்டு வருவேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்க, அம்மா அந்த போதை ஊசியாச்சும் எடுத்துட்டு வந்தியா இல்லையான்னு கேட்கும்போது இவர் சரின்னு தலையாட்டாரு. 2 ஊசியும் அவரோட உடம்புல செலுத்தும் போது பயங்கரமான போதை ஏற ஆரம்பிக்குது. இந்த போதை ஏறுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படாத தம்பி, உங்களை எல்லாம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் தெரிய வேணாமா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீ சாக போற, அந்த சாவு உனக்கு ரொம்ப கொடுமையானதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இது நேரம் வரைக்கும் பண்ணாலியா அது எல்லாத்தையும் நீட் அண்ட் கிளீனா தொடச்சு வச்சுட்டு ஊசிய இந்த நபரே போட்டுக்கிட்ட மாதிரியான செட்டப் எல்லாத்தையும் வச்சுட்டு அது கூடவே இவர் அழகா வந்து உட்கார்றாரு. தன்னோட பிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு ஜூஸ்ல படுற மாதிரி குடிச்சிட்டு அங்க இருந்து பொறுமையா கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல ஹீரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அந்த இறந்து போன கிரணோட பிணம் கிடைச்சிருச்சு. அண்ட் போலீஸ்காரங்க இது நாள் வரைக்கும் மறைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கேஸை ஃபர்தரா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அண்ட் கொலையாலேயே போலீஸ்காரங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டே இருக்கும்போது இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க அந்த விநாயகம் இறந்து போயிட்டார். அதாவது இந்த சண்முகத்தோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா விநாயகம் அப்படின்றது, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க போய் பார்க்கும்போது நிறைய ஊசிகள்லாம் இருக்கு. அந்த ஊசி மூலமா தான் இவன் இறந்து போயிருக்கான் அப்படின்றதோ அங்க இருக்க பிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த டாக்டர் வந்துட்டு போயிருக்காரு. சோ அவர் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அவரை விசாரிக்கணும்னு போகும்போது இந்த மனுஷன் கொலையை போலவே இந்த கொலையை எல்லாத்தையுமே இவருக்கு சாதகமா தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ இது மூலமா இவர் அந்த இடத்துக்கு போனாரு அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. எதுக்காக அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேஷண்ட் தான் இவர், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு மருந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இல்லையா, அது மூலமா பேஷண்ட் ஆகிட்டார். ஆனா அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சைக்காட்டிஸ்ட் கிட்ட ஒரு செஷன் எல்லாமே வாங்கியிருப்பாரு. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ட்ரக் அடிக்ட் ஆன இவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்போ இப்படி பண்ணுவான் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது சார்னு சொல்லி ஒரு ட்ரக் அடிக்டால அவதிப்பட்ட பேஷண்ட் அந்த ட்ரக்கால இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரியும் அன்னைக்கு நைட்டு நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் போனேன், அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பக்காவா போர்ட்ரேட் பண்ணி வைக்கும் போது போலீஸ்காரங்களுக்கு இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு அப்படின்றது கரெக்டா தெரியும். ஆனா ஆதாரங்கள் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, இது நேரம் வரைக்கும் பயங்கர பிரில்லியண்டா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா லீட பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் பண்ணி வந்துகிட்டே இருந்தவங்களுக்கு இங்க ஒரு பிளாக் மாதிரி நிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கேஸ்ல கிடைச்ச ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு இந்த கேஸை முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த துப்பாக்கி மாதிரி ஒண்ணு செஞ்சா இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்த விநாயகமோட வீட்டுல ஹீரோ வச்சுட்டு வந்திருப்பாரு. சோ இவனுக்கு 2 பேருக்கும் நடுவுல இல்லீகலா தொழில் பண்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது இந்த பணம் மூலமா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல, அதனால ஒருத்தர் பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டானுங்க போல அப்படின்ற மாதிரி இந்த கேஸ பக்காவா முடிக்கும் போது அந்த லேடி போலீஸ்க்கும் கூட இருக்க நபருக்கு ஒரு மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கு. லேடி போலீஸும் பரவாயில்ல சார், நீங்க நீதி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கேஸ் எல்லாத்தையும் மும்முரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளியே கொண்டு வருவீங்க இல்லையா, எண்ட் ஆஃப் த டே அதுதானே சார் இங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இவரோட மனசு கேட்கவே இல்லை. அந்த டாக்டர் நம்ம ஒரு முறையாச்சும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட போறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற சமயத்துல டாக்டரோட கண்ணை செக் பண்ணணும்ன்ற மாதிரி வாங்கியிருப்பார். அந்த டாக்டரோட கண்ணில் அவர் பயன்படுத்தவே இல்லை இல்லையா, அவர் பயன்படுத்தினது அந்த தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன கருவி மாதிரி இருக்கே அதுதான். இதனால இங்கேயும் டெட் எண்டா தான் இருந்திருக்கும். சோ கண்ணை திருப்பி கொடுக்குறாங்க, பயங்கரமா துருப்பிடிச்சது சார், இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா தொடச்சு வைங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்கார். அது இவருக்கு தெரியும். ஆனா அவரால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பார்வையோட அங்க இருந்து கிளம்பும் போது கணவன் மனைவி 2 பேருமே இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.